SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. இன்னைக்கு திமுக கூட்டணி அப்படியே அந்த ஸ்டேட்டஸ் கோல தேர்தலை சந்திக்கிறாங்க. டெபாசிட்டை தேருமா என்ன பலன்னு தெரியாத எடப்பாடி பழனிசாமி கூட யார் கூட்டணி வைப்பா? ஸ்டாலின்கிட்ட சீட்டை உறுதி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேரம் பேசுறதுக்கு அப்பப்போ காங்கிரஸ் அது கூட பயன்படுத்தலை. பாரத் ஜோடோ யாத்திரைக்கு ஸ்டாலின் மட்டும்தான் கன்னியாகுமரியில் வந்து நின்னாரு. ராகுல் காந்தி ஸ்டாலின் கையை பிடிச்சிக்கிட்டாரு. எங்கேயும் பேராதையா, மோடி உனக்கு வலை வீசுறாரு, என் கூட நின்று தெளிவாக கையை பிடிச்சிட்டார், நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சோனியா காந்தி அம்மையார் கனிமொழி நடத்திய ஸ்டாலின் தலைமையில் கனிமொழி நடத்தின திமுக மகளிரணி கூட்டத்துக்கு வந்து அவங்க கட்சி கூட்டத்துக்கே போகலைங்க. அதை பார்க்கணும் நீங்கள். அப்போ தாராளமாக ஸ்டாலின் 40 ஜெயித்து கொடுப்பாருங்கிறதான் எல்லாருக்கும் நம்பிக்கை. ஸ்டாலின் கொடுக்குறது MP போஸ்ட்டுங்கிறதான் திருமாவளவனுக்கு நம்பிக்கை. ஸோ இதுதான் இப்படி தான் நகரும். மீண்டும் சொல்கிறோம், ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1 to 1 தான் தோக்கடிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியோட சீமான் கில்லாடித்தனமான அரசியல்வாதி. எடப்பாடி பழனிசாமி என்னதான் ரெட்டலை இருந்தாலும், என்னதான் 62 MLA இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒற்றை தலைமையாக பலம் நிரூபிக்கலை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் முதல்வன், நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல ஒரு வாழ்த்துக்கள்ண்ணே. சொல்லுங்க தம்பி. எல்லாருமே திமுக கூட்டணி உடஞ்சிரும்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வர ஒர்க் பண்ணாங்க. திமுக கூட்டணி உடஞ்சிரும், காங்கிரஸ் இங்கே போகுது, அதனால தான் செல்வ பெருந்தகையை மாற்றினாங்க, விடுதலை சிறுத்தைகள் அப்செட்னு சொல்லும் போது கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதியாக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நீங்கள் தான் சொல்லிட்டு வந்தீங்க. இன்றைக்கி திமுக கூட்டணி அப்படியே அந்த ஸ்டேட்டஸ் கோல தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க ஆசையை பேசுகிறாங்க முதல்வன். நம்ம அரசியல்வாதி இப்படி தான் இருப்பாங்க, அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த். இதான் இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்ஸு. இதுக்குள்ள அர்த்தத்தை ஆசையை பேசக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும். அக்குமுலேட்டிங் பவர்னா ஸ்டாலின்கிட்ட தான் பவர் வரும். ஸ்டாலின் கொடுக்குறது MP போஸ்ட்டு 2019 ப்ரூவ் ஆச்சு. டெபாசிட்டை தேருமா என்ன பலன்னு தெரியாத எடப்பாடி பழனிசாமி கூட யார் கூட்டணி வைப்பா? ஸ்டாலின்கிட்ட சீட்டை உறுதி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேரம் பேசுறதுக்கு அப்பப்போ காங்கிரஸ் அது கூட பயன்படுத்தலை. அழகிரி வந்து தமிழ் தேசியத்திலும் இந்துத்துவாவிலையும் எடப்பாடிக்கு ஓட்டு போயிட்டு செல்வாக்கு இல்லை, தோத்ததுனால எடப்பாடியை விட்டு பிரிஞ்சார் தோழிசாமின்னு மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி பேசிட்டாரு. இவர் செல்வ பெருந்தகை அதிமுக பேச்சுக்கே இடம் இல்லை, நாங்களும் விட மாட்டோம், டெல்லியும் விரும்பலன்ட்டாப்ல. தென் திருமாவளவன் மட்டும்தான் கொஞ்சம் திமுகவில் வந்து துரைமுருகன், ஒரு சிலர் வந்து வன்னியர் தலைவர்கள் கொஞ்சம் டாக்டர் ராமதாஸ் கூட நெருக்கத்தை காட்டி ராமதாஸ் அங்கங்கே பார்க்க, இப்போ ராமதாஸ் உள்ள வர்றான்னு சொல்லும்போது கொஞ்சம் இன்செக்யூரிட்டி வரத்தானே செய்யும். இப்போ நாம் வெளியே இருந்து தெளிவாக சொன்னோம், எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் வெற்றி வீரர், எங்கள் அண்ணன் கம்யூனிட்டி தான் டிசைடிங் ஃபேக்டர், நாம் இங்கே பேசணும், அவர் வெற்றி வீரர் அப்படின்னு பேசுகிறோம். பட் அவருக்கு சின்ன கொஞ்சம் பதட்டம் இருக்க தானே செய்யும். அந்த இதில் லேசாக ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டினார். அதுவும் போகிறதுக்கு இல்லை. நம்மளும் உடனே சொன்னோம், அது வன்னியர் கட்சியாக இருக்குங்க, CB சண்முகம், KP முனிசாமி, அன்பழகன், வீரமணி, நீங்கள் போனால் 2011 பொருந்தா கூட்டணி எளிதவள நட்பு தான், 11 உங்கள்கிட்ட சொன்னேன், வீணாக போயிடுவீங்க சொன்னேன். அவர் ஒத்துக்கிட்டார். அப்போ நான் சொல்லும் போதே எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடிக்கம்பத்தெல்லாம் வெட்டுறாமன்னேன்னு சொன்னார். நீங்கள் அது பண்ணலைன்னா எங்கேயோ போயிருப்பீங்க, எனிவே இன்றைக்கி வெற்றி வீரராக இருக்கிறீங்க, அது போகாண்டாங்கிறது சொன்னேன். அவரும் அது புரிஞ்சுட்டார், தெரிஞ்சது தான் அவருக்கு. ஸோ யார் எடப்பாடி பழனிசாமியை பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சக்தியாக மதிப்பா? 1% வாக்கெடுத்த ஒரு கட்சி கூட அவரை பலம் நிரூபிக்க முன்னாடி மதிக்க மாட்டாங்க. அன்புமணி 4 போயிட்டுன்னு சொன்னார். அந்த ஸ்டாண்டில் தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். ஸோ எடப்பாடி பழனிசாமி பலத்தை நிரூபிக்கட்டு, அடுத்த கட்டம் அவரை பார்த்துக்கலாம். பன்னீரை நீக்கிறதுனால பன்னீர்கிட்ட 4 MLA தாங்கிற அந்த கான்செப்டில் பார்க்கக்கூடாது. தோல்வி அடைஞ்ச கட்சி பிளவுபட்டுருக்குன்னா அது 20 ஓட்டை வச்சு ஒரு கட்சி பிளவுபட்டுச்சுன்னா, தோல்வி அடைஞ்ச கட்சி 2 பேரும் சேர்த்தோ 15 ஓட்டு எடுக்க மாட்டாங்க. 50 ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றி பெற்ற கட்சி பிளவுபட்டுன்னா 2 பேரும் சேர்ந்தா, முதலிட கட்சி பிளவுபட்டா 2 பேரும் சேர்ந்தா 55 எடுப்பாங்க. மக்கள் தலைவர் MGRம் முத்தமிழறிஞர் கலைஞரும் 77 எடுத்த மாதிரி. அதே மாதிரி இந்தியாவை ஆட்சி செய்த இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸில் அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து கட்சியை ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எடுத்து ஒர்க் பண்ணி இவங்க கட்சியை விட்டு நீக்க, அவங்க கலைஞர், CPM இவங்க ஆதரவில், சரண் சிங் ஆதரவில் விவி கிரிஜெரிச்சி கட்சியை காப்பாற்றி மன்னர் மானிய ஒழிப்பு, பிராமின், முஸ்லீம், அரிஜன் ஒரு காஸ்ட் கோலிஷனை மொத ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் காஸ்ட் கோலிஷனை உருவாக்கி வரும்போது 40%க்கு 43% அவங்க போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் காமராஜ், மற்ற காமராஜுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சீவ் ரெட்டி, நிஜலிங்கப்பா, அதுலியா கோஸ், இவங்க SK பட்டேல், இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க 10% எடுத்தாங்க. மொத்த 40% கட்சி 53க்கு போயிட்டு.
அதே மாதிரி திமுக 50% கட்சி வளரும் கட்சி 55க்கு போச்சு. இது தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய கட்சி, தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி. ரெண்டு பேரும் சேர்ந்தே உள்ளாட்சி தேர்தலில் 25% எடுத்தாருன்னா, ரெட்டை தலைமையில் ஒருத்தர் பிரிஞ்சாருன்னா அது ரெண்டும் வந்து ஏற்கனவே எடுத்த ஓட்டு வராது. எடுத்த ஓட்டோட ரெண்டு பேர் எடுக்க ஓட்டையும் சேர்த்தா கண்டிப்பாக குறைச்சலாக தான் வரும். அதுதான் அழகிரி இந்துத்துவாவில் உங்கள் ஓட்டு போயிட்டு, அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி எல்லாம் இந்துத்துவாவில் போயிட்டு, தமிழ் தேசியத்தில் உங்கள் ஓட்டு போயிட்டுன்னா 100% கம்யூனிட்டிஸ், தலித் கம்யூனிட்டிஸ், இது இவங்க பறையர்கள், செங்குந்தர்கள், இந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டிஸ் ஓட்டெல்லாம் சீமான், கன்ஷிராம் பாண்டி, நிதிஷ்குமார் பாண்டி அரசியலில் போயிட்டுங்கிறது தான் காங்கிரஸ் தலைவர் அழகிரியே சொன்னார். நான் சொல்லலை, காங்கிரஸ் தலைவர் அழகிரி சொன்னார். தோல்வியில் மோடியை விட்டு பிரிஞ்சிருக்காருன்னாரு. அப்போ இதுவரை சொன்னவங்கள்லாம் தங்கள் ஆசையை, விருப்பத்தை, யார் என்ன சொல்கிறாங்க, என்ன அடிப்படையில் சொன்னாங்கங்கிறதே பற்றிய ஒரு தரவுகளை எடுக்காமல் சும்மா அடிச்சு விட்டதான் இது. அவங்க ஏமாற்றம் தான் வரும். நம்ம தரவுகளை சொன்னோம். பாரத் ஜோடா யாத்திரைக்கு ஸ்டாலின் மட்டும்தான் கன்னியாகுமரியில் வந்து நின்னாரு. ராகுல் காந்தி ஸ்டாலின் கையை பிடிச்சிக்கிட்டாரு. எங்கேயும் பேராதையா, மோடி உனக்கு வலை வீசுறாரு, என் கூட நின்றுன்னு தெளிவாக கையை பிடிச்சிட்டார். நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சோனியா காந்தி அம்மையார் கனிமொழி நடத்திய, ஸ்டாலின் தலைமையில் கனிமொழி நடத்தின திமுக மகளிரணி கூட்டத்துக்கு வந்து அவங்க கட்சி கூட்டத்துக்கே போகலைங்க. அதை பார்க்கணும் நீங்கள். அவங்க காங்கிரஸ் நிகழ்ச்சிகளுக்கே போகலை. அவங்க திமுக நிகழ்ச்சிக்கு வந்து கனிமொழியும் அவங்களும் ரொம்ப பெற்று, கனிமொழி மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க சோனியா காந்தி அம்மையார். நல்லாவே தெரியும். அந்த அலையன்ஸ் பிரிஞ்சு போகும்போது திரும்ப கனிமொழி ராஜ்யசபா கேண்டிடேட்டாக நிற்கும் போது தான் சிதம்பரம், ஜி கே வாசன், இவிகேஎஸ் இளங்கோவன் போன்றவங்கள்லாம் நம்பர் வராது, அப்படி வராதுன்னு சொல்லும்போது, நோ, கலைஞர் மகா கனிமொழி, ஐ நோ ஹூ ஷீ இஸ், அவங்களுக்கு தான் நம்ம ஆதரவுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அழைச்சும் பேரில் இதில் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்சும் போது முக ஸ்டாலின்ட்டு அவங்க சொன்னது, 40 சீட்டு நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ சீட்டுங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்களாக பார்த்து செய்யுங்க, குறைச்சி கொடுங்கன்னு சொல்லலை. நீங்களாக பார்த்து செய்யுங்கன்னா பழைய சீட்டை தந்துருவாங்கன்னு தான் அர்த்தம். காங்கிரஸ் 15 கேட்குறதுலாம் அவங்க கேட்கல. அதுக்கு பிறகு காங்கிரஸ்காரங்க இங்கே சீட்டு அது இதுன்னு சொல்லும்போது கனிமொழி வந்து சோனியா காந்தி அம்மையார்ட்ட 8+1ன்னு பேசுகிறாப்புல. திரும்ப ராகுல் காந்தி டைரெக்டாக ஸ்டாலின்கிட்ட பேசி 9+1, 9 தமிழ்நாட்டிலையும் 1 புதுச்சேரிலையும் தந்துருங்க, நாம் நிரந்தரமாக என்னைக்கும் கூட்டணியில் இருப்போம், நாளைக்கும் கூட்டணி, அதாவது 26லையும் கூட்டணிங்கிறத ராகுல் காந்தி 10 வாங்கும்போது அசூரன்ஸ் கொடுத்துருக்காருங்க. இது நமக்கு தெரியுது, அவங்களோட நடவடிக்கையில் தெரியுது, பேச்சில் தெரியுது. ராகுல் காந்தியை முன்னிறுத்த போகிறது முக ஸ்டாலின் தான். இதையும் பார்த்துக்கிடுங்க நீங்கள். அப்போ இதெல்லாம் இருக்குங்கிற சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சதுனால தரவுகளை வச்சு சோனியா காந்தி அம்மையார் ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஸ்டாலின் ராகுல் காந்தி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், சோனியா காந்தி அம்மையாருக்கும் கனிமொழிக்கு இருக்கக்கூடிய அந்த ரேப்போ, இதெல்லாம் வச்சு நம்ம தரவுகளின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடனா 40 நமக்குங்கிற எண்ண ஓட்டத்தில் அவங்க இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. இதே காங்கிரஸ் கட்சி திருமாவளவன் வேண்டாம், ராமதாஸ் வேணும்னு 2019 நினச்சாங்க. கடைசியாக கனிமொழி தான் போய் பேசி பசிப்புணி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாருன்னு சொல்லும்போது, நாங்கள் மோடியை புகழ்ந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கூட்டணியாக இருக்குன்னு சொல்லும்போது ஓகே. ஆனால் அவங்க வந்து ராமதாஸ் இல்லைன்னா ஒரு 10 சீட்டு தோத்துருமோன்னு அச்சம் இருந்தது. அப்புறம் 38 வந்தாச்சு. இப்போ எதிரணி செதறி போய் கிடக்குது. அப்போ தாராளமாக ஸ்டாலின் 40 ஜெயித்து கொடுப்பாருங்கிறதான் எல்லாருக்கும் நம்பிக்கை. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டுங்கிறதான் திருமாவளவனுக்கு நம்பிக்கை. ஸோ இதுதான், இப்படி தான் நகரும். மீண்டும் சொல்கிறோம், ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1-1 தான் தோக்கடிக்க முடியும். ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தமிழறி மணியன் நேர்மையான அரசியல்வாதி, பழக்கருப்பையா அவரும் ஊழலுக்கு அப்பாற்பட்ட அரசியல்வாதி தான். பட் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, 57 காமராஜ் பொசிஷனில் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் மாதிரி அவருக்கு எதிர்ப்பே இல்லாத அளவுக்கு அன்னை காமராஜ் இருந்தார். இன்றைக்கி வந்து ஸ்டாலின் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. ஆனால் பொசிஷனுங்கிறது, வின்னிங் பொசிஷனுங்கிறது அவரை ஏற்றுக்கொண்ட, அவர்கிட்ட முழுமையாக அவரால் பலனடையக்கூடிய, இவரும் அந்த கூட்டணி கட்சியால் பலன் அடைகிறார். இவர் அதில் ஒரு அப்பர் ஹேண்டாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பகிர்ந்துக்கிறது தான் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பொசிஷனில் ஸ்டாலின் ப்ளஸ் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கிறாப்புல. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். 26 இந்த கூட்டணி தொடரும். நம்ம சொல்கிறது இப்போவே பலருக்கு தீயில மிதித்த மாதிரி அவ்வாவான்னு இருக்கும், கிளியை கொடுக்கும். பட்டு நம்ம அரசியல் லாபம் இருக்குது, லாபத்துக்கு தான் அரசியல்வாதி ஓடுவாங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். 1. 2வது சீமான் மேட்ரு. அவர் சாதாரண ஆள், 1% ஆரம்பித்தார். எடப்பாடி பலவீனப்படுத்தி 4க்கு போனார், எடப்பாடி பலவீனப்படுத்தி 7க்கு போனார். அடுத்தும் எடப்பாடி பலவீனப்படுத்தி 2 இலக்கத்துக்கு போவேன்னு தான் அவரும் போவார். நீங்கள் என்ன தான்
4 பேரை சொல்லி வச்சு சீமான் கூட்டணின்னு சொன்னாலும் சீமான் எடப்பாடி பழனிசாமியோட கில்லாடித்தனமான அரசியல்வாதி. எடப்பாடி பழனிசாமியோட சீமான் கில்லாடித்தனமான அரசியல்வாதி. அவர் திரைத்துறையிலேருந்து வந்தவர், அவருக்கும் நுணுக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் தான். அது எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன். எடப்பாடியும் பிரில்லியன்ட் தான். பட் எடப்பாடி எப்படி பயன்படுத்தணும்னு சீமானுக்கு தெரியும். எடப்பாடிக்கு பயன்படுறதுக்கு அவர் அரசியல்வாதி அல்ல. கன்ஷிரா மாதிரி தான், மாயாவதி மாதிரி தான். பாஜகவை தங்களுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. அவங்க இன்னொருத்தருக்கு பயன்படக்கூடிய அந்த வகை கிடையாது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் அவரும் தனிச்சு தான் போவாருன்னு சொன்னோம். அதுவும் நடக்குது. அடுத்தால 1% பலம் கொண்டவர் கட்சியை கூட எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், இப்போ நீங்கள் தனியாக ஒரு தலைமையை நிரூபிக்கல அப்படின்னா கூட ரெட்டலையாக இருக்கட்டும், அதிமுகன்ற ஒரு பேராக இருக்கட்டும், இன்றைக்கி 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த நம்பர்ஸ் வைஸ் பார்த்தா நியூமெரிக்கலாக 2வது இடத்துல அதிமுக தான் இருக்குது. ஒரு கூட்டணிக்காச்சும் கட்சிகள் ஒன்று அவ்வளோ தூரம் அதிமுக மேலே பாமகவோ இல்லை மற்ற கட்சிகளோ அச்சப்படுறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் சகோதரர் சுமன் ஸ்ரீராமனுக்கு மேட்ரு, சகோதரர் சவுக்கு சங்கருக்கு மேட்ரு, அன்புக்குரிய சகோதரர் கலைக்கு மேட்ரு, இதே மாதிரி இவர் ஷியாமண்ணனுக்கு மேட்ரு. இவங்க இதை மையமாக வச்சு தங்கள் கருத்துக்களை சொன்னாங்க. முடிவெடுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்கினதுனால பொதுமக்கள் மத்தியில் எம்ஜிஆரை நீக்கின கலைஞருக்கு ஒரு கெட்ட பேர் வந்தது. அது முதலிட கட்சி, 50% வாக்கு பலம் உள்ள கட்சி. அதுலேருந்து எம்ஜிஆரை நீக்கினால கலைஞருக்கு எப்படி மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வந்து முத்துக்காக நீக்கிட்டாரு, அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்தோ அதை விட மோசமான ஒரு கெட்ட பேர் 2வது விட கட்சி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சியில் ஐயா ஓபிஎஸ்ஸை நீக்கினால எடப்பாடிக்கு வந்துட்டுங்கிறதா மக்கள் மனநிலை. இது சாதாரணமாக ஜாதி கடந்து முக்குலத்தோர் அல்லாதவர்கள் மத்தியிலும் இந்த மனநிலை இருக்குது. நான் கிரவுண்டில் வட தமிழகத்தில் உள்ள முதலியார்களை பார்க்குறேன், வட தமிழகத்தில் உள்ள செங்குந்தர்களை பார்க்குறேன், வட தமிழகத்தில் உள்ள பரையர் சமூக சகோதரர்களை பார்க்குறேன். ஏன் முஸ்லீம்கள் கூட இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் கூட ஓபிஎஸ் நல்ல மனுஷன், அவரை இவர் நீக்கிட்டார, ஏன் நீக்கினாரு, தோத்து போன கட்சியில் ஏன் நீக்கிறாருன்னு கருத்து இருக்குது. ஸோ இதே கருத்து பிற ஜாதிகள்கிட்ட இருக்கும்போது முக்குலத்தோர் சமூக மக்கள் மத்தியில் பெரிய கோபமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது. இது அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிகளுக்கு தெரியும், பாமக காரங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணின்னு சொன்னால் அது ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி ஆயிட்டுன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், சான்ஸ் எடுக்க முடியாது. அதாவது ஓபிஎஸ்ஸை நீக்கினதில் எடப்பாடி செல்வாக்கு இழந்துட்டார்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரு. அது நமக்கு நல்லது தான். செல்வாக்கு இழந்த இபிஎஸ் வந்து நமக்கு 7 கொடுத்த இடத்துல 14 தருவார். செல்வாக்கு இழந்த இபிஎஸ் வந்து நமக்கு அதிக சீட்டு தருவார். ரவீந்திரன் துரைசாமி கருத்து தான் கரெக்டு. அந்த கருத்து தான் நமக்கு லாபகரமாக இருக்குது. ஒருவேளையில் நம்ம ஷியாமு, சவுக்கு சங்கர் இவங்க கருத்தை கேட்டு கூட்டணி போனோம்னா ரவீந்திரன் துரைசாமி கருத்து மக்கள் மத்தியில் கரெக்டாக இருந்தோம்னா ஐயோ நம்ம ஏமாந்து போவோமே. இதுதான் லாப நஷ்டம் கணக்கு பார்க்கக்கூடிய தலைவர்கள் எடுக்கிற முடிவு. இதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், தலைவர்கள் நம்ம சொல்லதான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா தலைவரையும் பார்த்து தெளிவாக கன்வின்ஸ் பண்ணி இப்படி தாங்க பொசிஷன், அவர் தொடர் தோல்வியில் இருக்கிறாருங்க, ஒரு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட மாட்டார். நமக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்ல, 2019 அன்புமணி மத்திய அமைச்சர் ஆயிடுவாருன்னு கொங்கு வேளாளர்கள் ஓட்டு போடலையே. அரூரில் ஓட்டு போடலைங்கிறத அன்புமணியை பூத் வைஸ் பாருங்கள், கொங்கு வேளாளர் பூத்தை பாருங்கள், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி லட்சணத்தை பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். டாக்டர் ஐயாவுக்கு அது தெரியும், அன்புமணிக்கு அது தெரியும். அப்போ ஒரு மோசமான சூழ்நிலையில் அவங்க எடப்பாடி கூட போனாங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அதுதானே பொசிஷன். இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் என்ன பண்ணுறாங்க, 2026 மார்ச்சில் வரக்கூடிய ராஜ்யசபா விட 25 உள்ள ராஜ்யசபா எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் விஜயகாந்துக்கு சிம்பதியை வச்சு கூட்டணி போனீங்கன்னா அவங்க டிமாண்டை கேட்டு தானே ஆகணும். ஸோ எடப்பாடி பழனிசாமி என்னதான் ரெட்டலை இருந்தாலும், என்னதான் 62 எம்எல்ஏ இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒற்றை தலைமையாக பலம் நிரூபிக்கல. இதை ஒருக்கா கலை சொன்னார். கலை காங்கிரஸும் பாஜக கூடாதுன்னு ஒருக்கா சொன்னார். ரவீந்திரன் சார் சொல்கிறது கரெக்டு தான், நாம் என்ன தான் சொன்னாலும் அவரும் மக்கள் மத்தியில் பலம் நிரூபிக்கல ஓபிஎஸ் போன பிறகுங்கிறத சொன்னார். இதுதான் அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்து. நீங்கள் ஊடகத்தில் பேசலாம், சவுக்கு சங்கர் 1000 அடித்து விடலாம், ஆனால் அதெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக அதை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். டெல்லி ராஜகோபாலன் சகோதரர் என் மதிப்புக்குரியவர், இந்த மாதிரி நிறைய பேர் பேசலாம். ஆனால் முடிவெடுக்கிறவங்க தங்க லாப நஷ்ட கணத்தை தான் பார்ப்பாங்க. அதில் ரவீந்திரன் துரைசாமி கணக்கு ஊடகத்தில் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்கள நேரில் பார்த்தோம், நம்ம அதை கன்வின்ஸ் பண்ணிட்டோம். அதில் அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. குறிப்பாக சர்வே எடுத்து கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் வந்து 7% தான் அதிமுகவுக்கு கன்னியாகுமரியில் ஆதரவு இருக்குது,
பாஜக கிட்ட இந்து வாக்குகள்லாம் போகுது, அதிமுக கிறிஸ்தவ வாக்கெல்லாம் நம்மகிட்ட வருது, தாக்கு பிடிச்சிட மாட்டாங்க அதிமுகன்னு சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ரிப்போர்ட்டே கொடுத்தாரு. இதே மாதிரி மாணிக் தாகூர் முக்குலத்தோர் கோபம் இருக்குது தேராதுன்னு ரிப்போர்ட் கொடுத்தாரு. திருநாக்கரசு அண்ணா இதே கருத்தை மேலே சொன்னார். ஏன் இவங்க கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த ஜோதிமணி அவங்களே ஸ்டாலின் தானே திருச்சி கூட்டத்தில் டிக்ளேர் பண்ணது மட்டுமில்லை, எடப்பாடிக்கு செல்வாக்கில்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்படி தேசிய கட்சிகளில் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. மாநில கட்சிகளில் அவங்களே பிளவுபட்ட எடப்பாடி கிட்ட அதிக சீட்டு வாங்கிட்டு போகணுங்கிற நம்ம கருத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தாங்க. ஒரே ஒரு தரப்பு மட்டும் எடப்பாடிக்கு சாதகமாக இருந்தது. அண்ணாமலையை பிடிக்காத பாஜகவில் உள்ள வானதி சீனிவாசன், இவர் நயினார் நாகேந்திரன், கரு நாகராஜன், ப்ரொஃபஸர் விருந்தினர் சீனிவாசன், அவங்க லெவலில் யோசிக்கிறாங்க. தப்புன்னு சொல்ல வரல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். நான் என்ன இருந்துங்கிறக்கா சொல்கிறேன். இவங்க மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருந்தாங்க, டெல்லியில் லாபி பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் அண்ணாமலை அடிச்சிட்டாரு. அந்த இடத்துல அண்ணாமலை எப்படி அடித்தாருன்னா, பாராளுமன்ற தேர்தலில் எதிர்ப்பு ஓட்டு இருக்குங்கிறது ஒரு பெர்செப்ஷன் தான், தோற்றம் தான். 99 திமுகவுக்கு வரல, 2009 திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு வரல, இருக்கலாம். ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகுமாறு கேள்விக்குறி. அப்போ எடப்பாடி இங்கே நம்ம கூட கூட்டணி வந்ததுன்னா மோடி பிரதமங்கிறத முன்னிறுத்தி தான் இந்த களத்தை நம்ம அமைக்க முடியும். அப்போ மோடி பிரதமருக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிட்டு தான் வரணும். அதுதான் மோடி பிரதமரே வரக்கூடியவங்க வாங்க, அல்லது எங்களை பற்றி பிரச்சனை இல்லை, யார் காலையும் உள்ள நான் சொல்லலை, மோடி பிரதமர்னு இரட்டை இலக்கத்தில் பாஜகவுக்கு சீட்டு தரக்கூடியவங்க வாங்கன்னு அடித்து பேசினாப்புல. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சரி ஓகே இல்லை. அதனால அண்ணாமலை எதிர்ப்பாளர்களால் பாஜகவையும் அதிமுகவையும் சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சியும் இல்லை. ஆக பலன் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை எந்த ஒரு 1% வாக்கு பெற்ற கட்சியும் இரட்டை தலைமையாக இருக்கும்போது உள்ள மரியாதையை கொடுக்கல. அப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கினதோட பலனை களம் வர்றதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அடைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ்ஸை நீக்கினது ஒரு அநீதிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னார். நம்ம ஜாதி கடந்து ஒருத்தரோட நியாயத்தை ஜாதி பார்க்காம நம்ம அதை பதிவு பண்ணோம். அது உண்மை. மக்களும் ஜாதி பார்க்காம அதை தான் உணர்றாங்க. ஸோ அரசியல் கட்சிகளும் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மக்கள் மத்தியில் கலைஞருக்கு எம்ஜிஆரை நீக்கினதுக்கு மாதிரி உள்ள ஒரு அதிருப்தி மனப்பான்மை இருக்குன்னு உணர்றாங்க. அதனால தான் அவரால் கூட்டணி அமைக்க முடியலை. பலத்தை நிரூபிக்கட்டு பலத்துக்கு தக்கன நானே அவரை ஒரு கூட்டணிக்கு அவருக்கு என்ன பலம் இருக்கோ அதுக்கு தக்கன ஒரு 1-to-1 கூட்டணிக்கு அவரையும் சேர்த்துக்கலாம். இதுதான் அவருக்கு நிலைமை. இந்த ஒட்டுமொத்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுகவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பொது தொகுதி வரும், 3 இடங்கள் வரும்லாம் பேசி இருந்துட்டு, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களும் அந்த ஸ்டேட்டஸ் கோலையே 2 இடமும் தனி சின்னமான இடத்துல அவங்க நின்றுட்டாங்க. திமுக கூட்டணியில் திமுக ஒரு அதிகார மனப்பான்மையோடு நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பேச்செல்லாம் கிரியேட் பண்ணி விடுறாங்களா? அதெல்லாம் தேர்தலில் ஒரு தாக்கமாக இருக்குமா? ஹாஃப் ஃபுல் ஆஃப் எம்டிங்கிற இதில் ஒவ்வொருத்தருக்கு பார்வை ரொம்ப நன்றிண்ணே. வழக்கம்போலவும் இந்த முறையும் எல்லா கேள்விக்கும் மிக விரிவான தெளிவான பதில்கள். மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி. முதல்வர் SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.